ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழர்களின் பாரம்பரியமான உணவு ஒன்று நம்ம உடம்புக்கு ரொம்ப சக்தி தரக்கூடிய ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு தான் வந்து பார்த்திங்கன்னா பனம்பழம். இந்த பனம்பழத்தை முறையாக நம்ம சுட்டு சாப்பிட்ணும். ஆனால் இப்போ வளர்ந்து வர நாகரிகத்தில் நாம் இந்த உணவை முற்றிலும் மறந்துட்டோம். இந்த வீடியோவில் வாங்க கிராம முறைப்படி பனம்பழத்தை எப்படி சுட்டு சாப்பிட்றது அப்படின்றத ஃபுல்லாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். லாஸ்ட் வீக்கெண்ட் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனோட வீட்டில் விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு பிடிக்கிறதுக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்திருந்தான். எங்கள் வீடு கொஞ்சம் சிட்டியிலிருந்து அவுட்டரில் இருக்கிறதுனால இங்கே நிறைய தோட்டம்லாம் இருக்குது. தோட்டத்துக்காரங்க ஆடுகள் வளர்க்குறாங்க. ஸோ அதனால் அவங்கள்ட்ட நம்ம வந்து ஆடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஒரு தோட்டத்துக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்துக்காரங்க ஆல்ரெடி எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, பனம்பழம்லாம் நிறையா விழுகும், எடுத்து நீங்கள் சுட்டு சாப்பிட்றதுனா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் அதை கண்டுக்கவே இல்லை. இப்போ என் ஃப்ரெண்டு என் கூட வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பனம்பழம் கீழே விழுந்தது, ஸ்மெல்லு நல்லா கமகமான்னு வந்துட்டு இருந்தது. என்னடான்னு பார்த்து அங்கே தேடி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பனம்பழம்லாம் நிறையா விழுந்து கிடந்தது. அதிலிருந்து 2 மட்டும் நாங்கள் செலக்ட் பண்ணி பொறுக்கி எடுத்தோம். அதை சரி ஓகே, நம்ம இந்த தடவை ஃப்ரெண்டு இருக்கா, நம்ம சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி காலி இடம் நிறையா இருக்குது, காடு மாதிரி. அங்கே கொண்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போயிட்டோம். பனம்பழத்தை வந்து அப்படியே பச்சையாக சாப்பிடக்கூடாதுங்க, அதை நல்லா சுட்டு தான் சாப்பிட்ணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது பித்தம். ஸோ வந்து இதை முழுசாக சுட்டு தான் நாம் சாப்பிட்ணும். வீட்டுக்கு பின்னாடி காடாக இருக்கிறதுனால நிறையா அங்கே வந்து பார்த்திங்கன்னா மரமட்டையெல்லாம் நிறையா இருந்தது. அது போக அந்த தோட்டத்துக்காரங்களே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மாடுக்கு வைக்கிற வைக்கோல் போட்டிருந்தாங்க, அது கொஞ்சம் காஞ்சிருந்தது. நாம் வந்து இந்த பனம்பழத்தை எரிக்கிறதுக்கு அந்த வைக்கோல் கொஞ்சம் எடுத்துக்குவோம். அங்கே இருக்குது பாருங்கள், கொஞ்சம் காயத்தை வச்சு முதல்ல நெருப்பை மூட்டி அது மேலே பழத்தை வச்சு சுட ஆரம்பிப்போம். நான் நெருப்பை பற்ற வைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்துக்காரரும் வந்துட்டார். எங்களை பிடிக்கிறதுக்காக இல்லைங்க, அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தார். அவரே வந்துட்டு எங்களுக்கு வந்து கொஞ்சம் சுள்ளியெல்லாம் பொறுக்கி கொடுத்து எப்படி சுடணும், திருப்பி திருப்பி இது பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லி கொடுத்தாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பூச்சி புழு எல்லாம் உள்ளே இருக்கும், அதெல்லாம் இல்லாதபடி எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணி தான் சாப்பிடணும். பாருங்கள், தீ நல்லா பிடிச்சிருச்சு, நல்லா எரியறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து மக்கள் இந்த பனம்பழத்தை சுட்டு ஒருவேளை உணவாகவே சாப்பிட்ருக்காங்க. அது ரொம்ப ஹெல்த்தியானது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இடையில ஒரு சில புரளி வந்தது, பனம்பழம் சாப்பிட்டா வந்து ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த உணவை அப்படியே நம்ம சாப்பிட்றதே விட்டுட்டோம். அமீல அமீல வா வா. நெருப்பு விழுந்துருச்சு, அனல் விழுந்துருச்சுன்னு அமையாது. நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசு, ஒரு 2 வயசு 3 வயசு இருக்கும்போது எங்கள் பாட்டி எனக்கு சுட்டு கொடுத்துருக்காங்க, நானும் சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் சாப்பிட்றேன். ஏதோ என் ஃப்ரெண்டு வந்ததுனால 2 பேரும் சேர்ந்து இதை பண்ணுறோம். பாருங்கள், நல்லா சுட்டுருச்சு, மேலே இருக்கிறது எல்லாமே நல்லா கருகிருச்சு. அங்கே பாருங்கள், பனம்பழத்திலிருந்து நுரையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நெருப்பு போட்டது போதும்னு நினைக்கிறோம். இது ஆறியட்டும். ஆறுனதுக்கப்புறம் பழத்தை எடுத்து க்ளீன் பண்ணலாம். நல்லா ஆறிடுச்சு, கொஞ்சம் சூடும் கம்மியாயிடுச்சு. இப்போ நம்ம பழத்தை எடுத்து க்ளீன் பண்ணுறோம். பாருங்கள், அந்த ஐயன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாரு. மேலே இருக்கிற அந்த கறி எல்லாத்தையுமே வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு
பழத்தை பிச்சோம்னா நீங்க உள்ளே வந்து சாப்பிட்டீங்களா? பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் மஞ்சளாக அப்படியே நல்லா வெந்து கொலன்ட்டு நல்லா வந்திருக்கு. இதை தாங்க தம்பி நம்ம எடுத்துட்டு சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் ஏரியாவில் பனம்பழம் தம்பி ஏதாச்சும் எடுத்துடா தம்பி, கிடச்சிதுன்னா சாப்பிட்றியா? இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தானது. உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் இதை கொடுக்கலாம். தேங்க்யூ. தம்பி இந்த மாதிரி மருந்து